இவர் 9 மதம் கொண்ட யானையை கண்ட்ரோல் பண்ணாரு. ஆனா இவரோட கதை பல பேரை கண்கலங்க வச்சது. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற இந்த 9 யானைகளும் அங்க டூரிஸ்டா வரவங்களை ரொம்பவே காயப்படுத்திருக்கு. இதை பார்த்த அந்த சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் இந்த 9 யானைகளும் சுட்டுக் கொல்றதுக்காக ஆர்டர் கொடுக்குறாங்க. இதை கேட்டு இந்த லாரன்ஸ் ஆண்டனி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இந்த 9 யானையும் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றாரு. இந்த யானைகளை காப்பாற்ற ட்ரைன் பண்ண ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது கூடவே இருக்காரு. அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, பேச்சு கொடுக்குறாரு, டெய்லி இதை பண்ணிக்கிட்டே வராரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக எல்லா யானையுமே அவர் சொல்ற பேச்சை கேட்க ஆரம்பிக்குது. அந்த 9 யானையை தவிர மற்ற யானைகளுமே அவர் சொல்ற பேச்சை கேட்குது. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தப்பதான் ஒரு சோகமான விஷயம் நடக்குது. 2012 அன்னைக்கு ஆண்டனி அவரோட வீட்டிலேயே இறக்குறாரு. இவர் வீட்டுக்கும் அந்த யானைங்க இருக்கிற இடத்துக்கும் ரொம்பவே தூரம் இருந்தாலும் அந்த யானைகளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. 21 யானைங்க 12 மணி நேரமா நடந்து அவர் வீட்டுக்கு வந்து அவர் இறுதி சடங்குல கலந்துக்குது. ஆனா அந்த யானைங்க பொதுமக்களை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணல. அந்த யானைங்க அவருக்காக 2 நாள் அதே இடத்துல இருந்து 3ஆவது நாள் தான் காட்டுக்குள்ள போணுச்சு.